அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு சாயங்காலம் 6:40 இருந்து 7:04 வரைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல இத மட்டும் நீங்க தூவிட்டு ஊதி விட்டாலே போதும். கேட்ட விஷயம் நிச்சயமா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா உங்களுக்கு நிறைவேறும். வாங்க, எந்த பொருளை தூவி விடணும், எதை நாம ஊதி விடணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திரம் நமக்கு இருக்கு. இந்த அபிஜித்துங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய ஜித்துங்கிற வார்த்தைக்கு வெற்றிங்கிற பொருள் வரும். அந்த வகையில இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன் உடனடியா கிடைக்கும்னே சொல்லலாம். எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் எனக்கு பலன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க தவறாம இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்க. மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தோட சிறப்புகள் பற்றி உங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும். தினமும் வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் 6:40 இருந்து 7:04 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும், உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க கேட்ட பணத்தை ஒரு சில மணி நேரத்துல உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைய பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இன்னும் சரியா சொல்லணும்னா பல லட்சம் பேருக்கு பணத்தை அள்ளி கொடுத்த தேவதை தான் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், இத்தனை வீடியோ போடுறீங்களே, இத்தனை பரிகாரம் சொல்றீங்களே, எதை நாங்க செய்யறது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. யார்கிட்ட எந்த பொருள் இருக்கோ, உங்க சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க செஞ்சாலே போதும். ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய பதிவுகள் பணவசியத்துக்கான பரிகாரம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதனால உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க. எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பரிகாரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாசனை திரவியம் அப்படி இல்லைன்னா வாசனை பொருள் நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொல்ல போற பொருட்கள்ல உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க.
ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாத நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அத்தர் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்டை பவுடர். இதுக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா பட்டைய 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது. அடுத்ததா பச்சை கற்பூரம். இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குமோ அதுல ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 இருந்து 7:04 வரைக்கும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள், அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி ஒன்னு பிரபஞ்சத்துக்கிட்டையோ அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ண பகவான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு எழுதலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கடன் இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்களும் எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா இங்க நான் சொன்ன இடத்துல அவங்களோட பேரை போட்டு நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பருக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாசனை பொருள் எதையாவது ஒன்ன தூவி விடுங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த எழுத்துக்கு மேல இந்த வாசனை பொருள் எதையாவது ஒன்ன நீங்க தூவி விடுங்க. இதுக்கப்புறமா எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல இந்த பேப்பரையும் நீங்க தூவி விட்ட அந்த வாசனை பொருளோட சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு இந்த பேப்பரை மடிச்சு நீங்க அதுல தூவி வச்சிருக்கக்கூடிய வாசனை திரவியம் கீழே விழாத மாதிரி பார்த்து மடிச்சுக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க. பஞ்சபூத தத்துவத்துல ஒரு சக்தியான இந்த நெருப்பு தத்துவம் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியை எனக்கு காமிக்கும் அப்படின்னு மன உறுதியோட அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த நெருப்பை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருங்க. இதுக்கப்புறமா அந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க ஊதி விடுறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ள ஊதி விடும் போது அது கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்கும். சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும். நீங்க கேட்ட விஷயம் கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.